வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். மதுரை அலங்காநல்லூரில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கம் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு அரங்கம் மின்னொளியில் ஜொலிக்கிறது. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக மதுரை அலங்காநல்லூரில் 64 கோடி ரூபாயில் ஜல்லிக்கட்டுக்கு தனி அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 5000 நபர்கள் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு தொடர்பான பழங்கால கல்வெட்டுகள், காளை சிலை போன்றவை அரங்கத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. அத்துடன் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான அரங்கு உள்ளிட்டவையும் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். குடியரசு தினம் மற்றும் தைப்பூசம் உள்ளிட்ட தொடர் விடுமுறையை ஒட்டி இன்றும் நாளையும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். நாளை தைப்பூசம், மறுநாள் குடியரசு தினம் என ஜனவரி 28ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை வருகிறது. இதனையொட்டி சென்னை, கோயம்பேடு, கிளாம்பாக்கம் மற்றும் பிற இடங்களிலிருந்து கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதை கருத்தில் கொண்டு சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் தினசரி பேருந்துகளுடன் கூடுதலாக 405 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து பிற ஊர்களுக்கும் பெங்களூரிலிருந்து பிற ஊர்களுக்கும் 175 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்பவும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தை பௌர்ணமியை முன்னிட்டு நாளை சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 10 குளிர்சாதன பேருந்துகள் காலை 10 மணி முதல் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். பீகாரின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்தவர். பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த கர்பூரி தாக்கூர் அவரது நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜன் நாயக், அதாவது மக்களின் நாயகன் என போற்றப்படும் கர்பூரி தாக்கூர் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கைக்காக அரும்பணியாற்றியவர். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டு முறையை தன்னுடைய பதவி காலத்தில் அமல்படுத்தியவர் கர்பூரி தாக்கூர். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று 26 மாத காலம் சிறை தண்டனையை அனுபவித்த கர்பூரி தாக்கூர் பீகாரின் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் என்ற பெருமையையும் பெற்றவர். கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நடப்பாண்டு குடியரசு தின அணிவகுப்பு பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நடைபெறவுள்ளது. குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் மற்றும் அணிவகுப்பு ஒத்திகை டெல்லியில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அத்துடன் மும்பையின் பிரம்மாண்ட அணிவகுப்புடன் பிரான்ஸ் ராணுவ வீரர்களின் போர் விமானங்களும் இந்திய விமானங்களுடன் இணைந்து சாகசத்தில் ஈடுபட உள்ளன. இந்திய ஜனநாயகத்தின் தாய் என்ற கருப்பொருளை பிரதிபலிக்கும் வகையில் அணிவகுப்பில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. அணிவகுப்பில் 100 பெண் கலைஞர்கள் கொண்ட குழு இசைக்கருவியை இசைக்க உள்ளனர். முதன்முறையாக கர்தவ்யா பாதையில் குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறவுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அவரது நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த 1996இல் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அப்போது போயஸ் கார்டன் இல்லத்தில் நடந்த சோதனையில் தங்க, வைர நகைகள், வெள்ளிப் பொருட்கள், கை கடிகாரங்கள் என ஏராளமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா காலமானார். இதற்கிடையே ஜெயலலிதாவின் நகை உள்ளிட்ட பொருட்களை ஏலமிட வேண்டும் எனவும் அதன் மூலம் வரும் பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என கோரி சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி என்பவர் பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பொருட்களை ஏலமிடுவது குறித்த வழக்கை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி நகைகளை ஏலமிடுவதற்கு பதிலாக தமிழக அரசின் உள்துறை அமைச்சகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த வழக்கை தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு மாற்றியதற்கான செலவு தொகையாக 5 கோடி ரூபாயை தமிழக அரசு கர்நாடகாவுக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதிமுக எம்பி சி சண்முகம் மீதான அவதூறு வழக்குகளை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணை நிறைவடைந்த நிலையில்
சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்கிறது. தமிழக அரசுக்கு எதிரான நடைபெற்ற போராட்டங்களில் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் விமர்சித்து சி.வி. சண்முகம் பேசியிருந்தார். தமிழக அரசு மற்றும் முதலமைச்சருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி அவர் மீது 4 அவதூறு வழக்குகள் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்தது. இந்த வழக்குகளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் விவசாயிகள் மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் விவசாயிகள் நடத்திய சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்துகள் முடங்கின. சமீபத்தில் பிரான்ஸ் அரசு கொண்டு வந்த பசுமை திட்டம் காரணமாக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு எரிபொருள் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த கட்டுப்பாடுகளை குறைக்க வேண்டும், எரிபொருள் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், வரி விதிப்பு உயர்வினை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் மாபெரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நேற்று பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் நடத்தினர். அரீஜ் மாகாணத்தில் நடத்தப்பட்ட மறியலின் போது கார் மோதியதில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் 2 நபர்கள் படுகாயமடைந்தனர். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நாளை தொடங்குகிறது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நாளை முதல் போட்டி தொடங்குகிறது. இதற்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இடம்பெற்றுள்ளதால் வெற்றியை பெற இரு அணிகளும் மும்முரம் காட்டி வருகின்றன. ரோஹித் சர்மா தலைமையில் களமிறங்கவுள்ள இந்திய அணியில் விராட் கோலி இடம்பெறவில்லை. அவருக்கு பதில் ரஜித் பட்டிதர் அணியில் இணைய உள்ளார். இருப்பினும் தொடக்க வீரர்களாக ரோஹித் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் களமிறங்கலாம் என்றும் விராட் கோலி இடத்தில் சுப்மன் கில் விளையாடுவார் என்றும் கருதப்படுகிறது. 3 சுழற்பந்து வீச்சாளர்களுடனும் 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடனும் இந்திய அணி களமிறங்கும் என்றும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் கணித்திருக்கின்றனர். அதேபோல் அதிரடி ஆட்டத்தை தங்கள் நுட்பமாக வைத்திருக்கும் இங்கிலாந்து அணியும் இந்திய பந்து வீச்சாளர்களையும் அதே பாணியில் எதிர்கொள்வார்கள் என கருதுகின்றனர். 2023ஆம் ஆண்டுக்கான ஐசிசி டெஸ்ட் கனவு அணியில் இந்திய வீரர்கள் ஜடேஜா மற்றும் அஸ்வின் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வரை இந்திய அணி முன்னேறிய போதும் இந்திய பேட்டர்கள் கனவு அணியில் இடம்பெறவில்லை. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியாவின் கேப்டன் பேட் கமின்ஸ் கனவு அணிக்கும் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தொடக்க வீரர் உஸ்மன் கவாஜா, டிராவிஸ் ஹெட், விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி, வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஆகியோர் அணியில் இடம்பெடுத்துள்ளனர். அதுபோக இலங்கையின் திமுத் கருணாரத்னே, இங்கிலாந்தின் ஜோ ரூட், ஸ்டூவர்ட் பிராட், நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் ஆகியோருக்கும் கனவு அணியில் இடம் உறுதியானது. மெக்சிகோவில் தனியாக தவித்து வந்த ஒட்டகச்சிவிங்கி பத்திரமாக உயிரியல் பூங்காவிற்கு அழைத்து வரப்பட்டது. மெக்சிகோவின் வடக்கு பகுதியில் ஒட்டகச்சிவிங்கி ஒன்று தனது கூட்டத்தை விட்டு பிரிந்து காணப்பட்டது. இதனை கண்ட வன ஆர்வலர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். தொடர்ந்து ஒட்டகச்சிவிங்கி அங்கிருந்த ஆப்பிரிக்கன் சஃபாரிக்கு வனத்துறையினர் அழைத்து வந்தனர். இதற்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட வாகனத்தில் ஒட்டகச்சிவிங்கி 50 மணி நேர பயணத்திற்கு பிறகு உயிரியல் பூங்காவிற்கு வரவழைக்கப்பட்டது. தற்போது அதன் உடல்நிலை சீராக உள்ளதாக உயிர் பூங்கா மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது பார்வையாளர்கள் காணவும் ஒட்டகச்சிவிங்கி தயாராக இருக்கிறது. 4 நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி நாளைய தினம் தமிழகத்தில் சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் வெளியாக உள்ளது. கோகுல் இயக்கத்தில் ஆர்.ஜே. பாலாஜி நாயகனாக நடித்திருக்கும் இந்த படத்தில் ஒரு நடிகர் பட்டாளமே நடித்துள்ளனர். இந்த படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. அதேபோல் இயக்குநர் ரஞ்சித் தயாரிப்பில் அறிமுக இயக்குநரான ஜெயக்குமார் இயக்கத்தில் அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள ப்ளூ ஸ்டார் திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது. மேலும் யோகி பாபுவின் தூக்குதுரை, லோக்கல் சரக்கு உள்ளிட்ட திரைப்படங்களும் நாளை வெளியாகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் எதையும் செய்யாத பாஜக அரசு மக்களை திசை திருப்புவதற்காக கட்டி முடிக்கப்படாத கோவிலை திறந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு எழுதிய நூல்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேசுவது போன்ற காணொலி திரையிடப்பட்டது. பிறகு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், டி.ஆர். பாலு மத்திய அமைச்சராக இருந்தபோது தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய பல்வகை உயிரின விலங்குகள் ஆணையம், தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் 335 மேம்பாலங்களை அமைத்து நடவடிக்கை எடுத்தவர் என புகழாரம் சூட்டினார். என நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல்.
கடந்த 10 ஆண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம, பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம, இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் தலைவர் கனிமொழி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் TKS இளங்கோவன், அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா உள்ளிட்ட உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று அனைத்து தரப்பினரிடம் கருத்து கேட்க உள்ளதாக தெரிவித்தார். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நெல்லை அருகே சோலார் பேனல் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தும் மக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தென்கலம் கிராமத்தில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தனியார் நிறுவனம் சோலார் பேனல் அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் போலி ஆவணங்களை தயாரித்து விவசாயிகளிடமிருந்து நிலங்களை அபகரித்து தனியார் நிறுவனம் சோலார் பேனல் அமைப்பதாக தென்கலம் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் நிறுவனத்தை கண்டித்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் விவசாய நிலத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பெண்கள், குழந்தைகள் உள்பட பலரும் பங்கேற்றனர். தொடர்ந்து அங்கேயே உணவு சமைத்தும் சாப்பிட்டனர். தங்கள் பகுதியில் சோலார் பேனல் திட்டம் கொண்டு வந்தால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படும் என அவர்கள் வேதனையுடன் கூறியுள்ளனர். சோலார் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊரை சுற்றி உள்ள பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கும் வேண்டாம். இது அதனால எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்கிறது. புல் பூண்டு எதுவுமே மண் விளைச்சல், மண் வளம் பாதிக்கி, பால் வளம் பாதிக்கி எல்லாம் எங்களுக்கு விவசாயத்தை நம்பி தான் எங்கள் குடும்பம் இருக்கும். எங்களுக்கு இயற்கை மட்டும் போதும், செயற்கை எதுவும் வேண்டாம். சோலாரே மொத்தத்தில் வேண்டாம். எங்கள் ஊர் மக்கள் எங்களோட குறிக்கோளே அதான். முதல்ல சோலார் போட்டாங்கன்னா எனக்கு குடி தண்ணி வத்தும். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஊனமாகும். சொந்த காடு எங்கள் தெங்களத்தூருக்கு மட்டுமே சொந்தமான காடு. நீங்கள் எத்தனை ஏக்கர் பார்த்துக்கிடலாம். இந்த காட்டுகளை தான் ரொம்ப அலோட் பண்ண வராங்க. எங்களுக்கு மொத்தத்தில் சோலாரே வேண்டாம். இதுக்கு இடையில எங்க காடை உங்க காடு தான் உங்களுக்கு துட்டு தரோம், அதை தாங்க இதை தாங்க எங்களுக்கு ஏமாத்தி கையெழுத்து வாங்கி பைசாவும் தரல, எங்களுக்கு பணமும் தரல. எங்க காடு போச்சு ஐயா. இப்பவும் இப்படி வந்துடுவோம். ராமர் கோவில் திறந்தவுடன் தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அயோத்தியிலிருந்து சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்திற்கு சென்னை விமான நிலையத்தில் ராமர் பட்டாபிஷேக படத்தை வழங்கியும் பூங்கொத்துகளை வழங்கியும் சிறப்பான வரவேற்பளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த், ராமர் கோவில் திறப்பை சிறப்பான ஆன்மீக நிகழ்வாக காண்பதாகவே கூறினார். ராமர் கோவில் திறந்த உடனே முதல்ல பார்த்த ஒரு 150-200 பேர்ல நானும் ஒருத்தன். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். ஓகே, ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்கும். எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய கருத்து அவங்களுக்கு சொந்த கருத்து. ஜனவரி 22ஆம் தேதியன்று 168 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு நடைபெற்றதாக பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். பதிவுத்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொங்கல் பண்டிகைக்கு பிறகு அதிக பதிவுகள் வருவதால் பத்திரப்பதிவுத்துறையில் அனைத்து வேலை நாட்களிலும் கூடுதல் டோக்கன் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனவரி 22ஆம் தேதி அன்று மட்டும் 21,004 ஆவணங்கள் பதியப்பட்டு அதன் மூலம் 168 கோடியே 83 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டதாக தெரிவித்தார். சென்னையில் மட்டும் 137 அடுக்குமாடி குடியிருப்பு பதிவுகள் மூலம் 12 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாகவும் இனிவரும் நாட்களிலும் பதிவுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பதிவுத்துறை செயலாளர் கூறியுள்ளார். தஞ்சையில் தென்னை மற்றும் வாழை பயிர்களின் மதிப்பு கூட்டல் தொழில் பயிற்சி சார்ந்த வேளாண் தொழில்நுட்ப வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் மேம்பாடு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தில் வாழை ஆராய்ச்சி, தென்னை ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியாளர்கள் சார்பில் வாழை, தென்னை பயிர்களின் மதிப்பு கூட்டல் சார்ந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பங்கேற்ற அதிகாரிகள் தென்னை மற்றும் வாழை பயிர்களிலிருந்து பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்வது, அதில் உள்ள வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை வழங்கியுள்ளனர். மேலும் இதில் தேங்காய், வாழை போன்ற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காத சமயத்தில் அதனை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி பயன்பெறலாம் என விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 1000 ரூபாய் வரைக்கும் விற்கலாம் அப்படிங்கிற எங்களுடைய
தேசிய வாழாட்சியும் நிப்டமும் வந்து எங்களுக்கு வந்து தெரிவித்தாங்க. எங்களுக்கு வந்து இதில் வந்து நாங்கள் நிறைய பயன்படுறோம். நாங்கள் வந்து இதே போல் மற்ற விவசாயிகளும் பயன்பெற்று எங்களுடைய வாழை விவசாயத்தை வந்து நல்லா ஊக்குவிக்கணும். நல்ல வருமானம் வந்து அதிகமாக ஈட்டுறதுக்கு வந்து தேசிய வாழாட்சி நிப்டமும் எங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து எங்களுடைய பொருளை வந்து கொள்முதல் பண்ணி மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணால் 100 ரூபா விற்க வேண்டிய பொருள் 1000 ரூபாய்க்கு விற்கும். பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு போன்ற பகுதிகளில் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையம் இருக்குது. மற்றபடி இங்கே திருவையாறு அதனை சுற்றிய பகுதிகளில் தென்னை விவசாயம் நிறையா உள்ளது. இங்கு உள்ள விவசாயிகள் பயனடைவரை தேங்காயை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும். தஞ்சாவூர்ல தனியார் வேளாண்மை கல்லூரியில் இறுதியாண்டு பயின்றுட்டு இருக்கோம். நாங்கள் வேளாண் புல பயிற்சியில் இருக்கிறப்போ இப்போ வந்து இந்த நிஃப்டம்ல இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ அவங்க நடத்துறது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதனால வந்து ஒரு ஜாப் பண்றது மேபி கேர்ள்ஸ் எங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல். எப்படி சொல்லணும்னா ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து பிசினஸ் பண்றதுக்கோ வந்து ஒரு வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்டை வச்சு கோகோனட்டையும் பனானாவையும் எப்படி பண்றது நீங்க இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை கத்துட்டா கண்டிப்பா வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே மேபி ஆண்டர்பிரினர்ஸ் ஆகிறதுக்கும் பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஸ்கர் விருதுக்கான இறுதி பரிந்துரை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆஸ்கர் விருதுக்காக ஓப்பன்ஹைமர், பார்பி, கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன், தி ஹோல்டோவர்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் உருவான ஓப்பன்ஹைமர் திரைப்படம் சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட 13 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. பூவர் திங்ஸ் திரைப்படம் சிறந்த திரைப்படம் உள்ளிட்ட 11 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் கடந்த ஆண்டு வெளியாகி அதிக வசூலை குவித்த பார்பியும் 8 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த நடிகர் விருதுக்கு சிலியன் முர்பி, பிராட்லி கூப்பர் உள்ளிட்ட பெயர்களும், சிறந்த நடிகையாக எம்மா ஸ்டோன், லில்லி கிளாஸ்டன் உள்ளிட்டோரும், சிறந்த இயக்குநர்களாக கிறிஸ்டோபர் நோலன், மார்டின் ஸ்கோர்செஸி உள்ளிட்டோரும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட டு கில் அ டைகர் என்ற ஆவணப்படமும் பரிந்துரையில் இடம்பெற்றுள்ளது. ஆஸ்கர் விருது வழங்கும் விழா மார்ச் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. 2023ஆம் ஆண்டின் கனவு ஒருநாள் அணியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் வியக்கத்தக்க வகையில் ரன்களை குவித்த சுப்மன் கில், உலகக்கோப்பை போட்டிகளில் தொடர் நாயகன் விருதினை வென்ற விராட் கோலி, உலகக்கோப்பை போட்டிகளில் தனது அபார பந்து வீச்சால் முத்திரை பதித்த முகமது ஷமி, வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் ஆகிய இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களோடு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறப்புற செயல்பட்ட ஆஸ்திரேலிய மட்டையாளர் டிராவிஸ் ஹெட், சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜம்பா, நியூசிலாந்தின் டேரில் மிச்சல், தென்னாப்பிரிக்க அணியைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் ஹென்ரிக் கிளாசன், வேகப்பந்து வீச்சாளர் மார்க்கோ யான்சன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். லால் சலாம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினி கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யா இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடித்துள்ள லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதன் ஆடியோ வெளியீட்டு விழா வரும் 26ஆம் தேதி சென்னையில் ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியில் நடைபெறும் என தயாரிப்பு நிறுவனமான லைகா தெரிவித்துள்ளது. இசை புயல் AR ரகுமானின் பாடல்களையும் ரஜினிகாந்தின் குட்டி கதையையும் கேட்க தயாராகுங்கள் என குறிப்பிட்டு வீடியோ ஒன்றையும் லைகா நிறுவனம் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்தும் முதலீடுகள் தொடர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செல்போன்களை பாதுகாக்க உதவும் கொரில்லா கிளாஸ்களை உற்பத்தி செய்யும் அமெரிக்காவைச் சேர்ந்த கோரிங் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த ஆப்டிமஸ் இன்ஃப்ராகாம் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் கூட்டு நிறுவனமான BIG டெக் நிறுவனம் முதலீடு செய்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 1003 கோடி ரூபாயில் தொழிற்சாலை நிறுவ முதலீடு செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 840 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இலக்கை நோக்கி விரைவோம், இளைஞர்கள் துணையோடு உயர்வோம் என்றும் சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு செய்துள்ளார். சென்னையை அடுத்த திருமுல்லைவாயில் பகுதியில் கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். அம்பத்தூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது நண்பர்கள் ரமேஷ், ராஜேஷ் ஆகியோருடன் திருமுல்லைவாயில் நடேசன் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வீட்டை தூய்மை செய்யும் பணிக்காக சென்றிருக்கிறார். அப்போது கழிவுநீர் தொட்டியையும் சுத்தம் செய்யுமாறு குடியிருப்பு வாசிகள் கூறியதாக தெரிகிறது. இந்த பணியில் சுரேஷ் ஈடுபட்ட போது விஷவாயு தாக்கியதால் மயக்கமடைந்து கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்துள்ளார்.
அவரை காப்பாற்ற முயன்ற ரமேஷும் மயக்கமடைந்த நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இதில் சுரேஷ் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு சென்ற சுரேஷின் உறவினர்கள் வீட்டைத்தான் தூய்மை செய்ய வேண்டும் என கூறிவிட்டு கழிவுநீர் தொட்டியில் வேலை பார்க்க வைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினர். இதனிடையே அங்கு ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல்லா ரஹ்மான் ஆய்வு செய்தார். ஏதோ ஒரு வேலைக்கு கூட்டிட்டு வந்து குறைஞ்ச சம்பளம் கொடுத்து எதையோ எடுத்துட்டு வந்து மிஷினை வச்சு கிளீன் பண்ணாம இந்த செப்டிங் டேங்க போயிட்டு ஆளை இறக்கி கொண்டுட்டாங்கங்க, சாவடிச்சுட்டாங்கங்க. ஒரு உயிர் போனா திரும்பி வருமாங்க? எவ்வளவு மிஷின்ங்க இருக்குதுங்க. IPS அதிகாரி பல்பீர் சிங்கின் பணியிடை நீக்க நடவடிக்கையை தமிழக அரசு ரத்து செய்தது வருத்தம் அளிப்பதாக காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில்தான் அதிகளவு காவல் நிலையங்களில் சித்திரவதைகள் அரங்கேறுவதாகவும் இதனை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்திய அரசாங்கத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்களிலே போலீஸ் கஸ்டடியிலே அதாவது சித்திரவதை இது தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது இந்த அரசாங்கத்தில் மட்டும் இல்லை, காலங்காலமாக அதையெல்லாம் குறைக்க வேண்டும். இதனால் முன்னாடியே இந்த பெனிக்ஸ் அப்படின்னு ஒருத்தருடைய தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகி அதுக்கப்புறம் பெரிய சர்ச்சை வந்துச்சு. இப்போ கூட அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஏதோ பல் பிடிங்கிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன காரணத்துக்கு அவரை திருப்பி கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வேப்பளிக்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அது வருத்தம் அளிக்கிறது. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசல் மற்றும் அவசர காலங்களின் போது உயிர்காக்கும் மருந்து பொருட்களை கிராமப்புற மருத்துவமனைகளுக்கு ட்ரோன் குழு மூலம் கொண்டு சேர்ப்பதற்கான சோதனை முயற்சியை ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மேற்கொண்டனர். மத்திய அரசு விரைவில் கிராமப்புற மருத்துவமனைகளுக்கு அவசர காலத்தில் பெரிய மருத்துவமனைகளிலிருந்து ட்ரோன்கள் மூலம் மருந்து பொருட்களை அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ளது. அதன் முன்னோட்ட நிகழ்வாக புதுச்சேரியின் புறநகர் கிராம பகுதிகளான மண்ணடிப்பட்டு, திருக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் சமுதாய நலவழி மையத்திற்கு ட்ரோன்கள் மூலம் மருந்துகளை அனுப்புவதற்கான சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த முயற்சி வெற்றியடைந்தால் மருந்து பொருட்களை அனைத்து கிராமப்புற மருத்துவமனைகளுக்கும் ட்ரோன்கள் மூலம் விநியோகம் செய்ய வசதியாக இருக்கும் என ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை வரும் 6ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 480 விசைப்படகுகளில் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 22ஆம் தேதி காலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களின் படகுகளை விரட்டி அடித்தனர். மேலும் ஐசக், சமாதான பாபு, நிஷாந்த் உள்பட 6 பேரை கைது செய்தனர். அவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் வழக்கு விசாரிக்கப்பட்டது. இதனையடுத்து 6 மீனவர்களையும் வரும் 6ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைக்கு எதிராக நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவ சங்க அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் அருகே பெண் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பார்ப்பனச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த அன்னப்பட்டு என்பவர் வாரணவாசி சமத்துவபுரம் எதிரே உள்ள சோளக்காட்டை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார். சோளக்காட்டிற்கு சென்ற அவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது மகன் விக்னேஷ் அங்கு சென்றார். அப்போது மோட்டார் அறைக்குள் சாக்கில் மூடிய நிலையில் அன்னப்பட்டு சடலமாக கிடப்பதாக கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவரது கழுத்தில் இருந்த 4 சவரன் நகை காணாமல் போன நிலையில் நகைக்காக அன்னப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் தைப்பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் தமிழ் திரைப்பட நடிகைகள் கலந்து கொண்டனர். இலங்கையின் நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் நகரத்தில் தேசிய தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. முதன்முறையாக 1008 பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு தேசிய தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கலை கலாச்சார நிகழ்வுகள், தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள், போட்டிகளும் நடத்தப்பட்டன. இலங்கை அமைச்சர் தொண்டமான் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் நடிகைகள் ஐஸ்வர்யா ராஜேஷ், சம்யுக்தா, மீனாட்சி, ஐஸ்வர்யா தத்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோலப்போட்டி, சிலம்பாட்டம், பறையாட்டம் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாட்டோ அமைப்பில் ஸ்வீடன் இணைவதற்கான அனுமதி கோரப்பட்டு 20 மாதங்களுக்கு பிறகு அதனை துருக்கி தற்போது ஏற்றிருக்கிறது.
இதற்கான வாக்கெடுப்பை நாடாளுமன்றத்தில் துருக்கி நேற்று நடத்தியது. இதில் 287 வாக்குகள் சம்மதம் தெரிவித்து வந்தன. 55 வாக்குகள் மட்டுமே எதிராக வந்தன. இதன் காரணமாக நாட்டோ அமைப்பில் ஸ்வீடன் இணைவதற்கான அனுமதிக்கு துருக்கி ஒப்புதல் வழங்கியுள்ளது. ரஷ்யா போர் தொடங்கி நடத்தி வரும் நிலையில் பாதுகாப்புக்காக நாட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைய பிற ஐரோப்பிய நாடுகளான ஸ்வீடனும் பின்லாந்தும் விருப்பம் தெரிவித்திருந்தன. நாட்டோவில் இணைவதற்காக 2022ஆம் ஆண்டு ஸ்வீடன் பதிவு செய்தது. இதனை மற்ற நாடுகள் ஏற்ற நிலையில் தங்கள் நாட்டில் குர்து பிரிவினைவாதிகளுக்கு ஸ்வீடன் ஆதரவு அளிப்பதாக கூறி அந்த நாடு நாட்டோவில் இணைவதற்கு துருக்கி முட்டுக்கட்டை ஏற்படுத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. தெற்கு பசிபிக் கடல் பகுதியில் உள்ள வனாத்து தீவு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தெற்கு பசிபிக் கடல் பகுதியில் நியூசிலாந்து அருகே உள்ள வனாத்து தீவு பகுதியின் தலைநகரான போர்ட் வில்லா பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரெக்டர் அளவுகோலில் 6.5 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதை அமெரிக்க நிலநடுக்க அதிர்வு மையம் உறுதி செய்திருக்கிறது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. 37 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் 44 கிலோமீட்டர் சுற்றளவில் இதன் தாக்கம் இருந்ததாகவும் அந்த மையம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக 6.3 என்ற அளவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. சுனாமி, புயல் சேதம், வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் அதிக அளவில் பாதிக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் வனாத்து தீவு முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏமனில் ஹவுதி படைகளை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தினர். செங்கடல் அருகே ஹவுதி படையினரின் நிலத்தடி கிடங்கை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஹவுதி படைகள் பயன்படுத்தும் ஏவுகணைகள், உளவு சாதனங்கள் ஆகியவை அழிக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஹவுதி படைகள் மீதான இந்த தாக்குதல் தற்காப்பு நடவடிக்கை என்று பிரிட்டன் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையாக செங்கடல் வழியாக பயணிக்கும் சர்வதேச கப்பல்கள் மீது ஹவுதி படைகள் தாக்குதல் நடத்திய சூழலில் இதற்கு அமெரிக்கா, பிரிட்டன் தரப்பில் பதிலடி தரப்பட்டன. ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், கனடா, நெதர்லாந்து ஆகியவற்றுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி அமெரிக்கா, பிரிட்டன் இணைந்து ஹவுதி படையினர் மீது 8 முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் ஷிராக் இணை முதலிடம் பிடித்திருக்கிறது. மலேசிய ஓபன் மற்றும் இந்திய ஓபன் தொடர்களில் 2ஆம் இடம் பிடித்த இந்த இணை 2வது முறையாக முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சாத்விக் ஷிராக் இணை தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரணாய் 8வது இடத்திலும், லக்ஷ்யா சென், கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் முறையே 19 மற்றும் 25வது இடத்திலும் உள்ளனர். மகளிர் பிரிவில் முதல் 10 இடங்களில் இந்திய வீராங்கனைகள் யாரும் இல்லை. PV சிந்து 11வது இடத்தில் இருக்கிறார். கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், தேர்தல் பணிகளை மேற்கொள்ளுங்கள் என மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கமல்ஹாசன் அனைவரும் போட்டியிடும் வகையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. கூட்டணி அமைத்தாலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் பூத் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், கட்சியின் செயல்படாத நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் தலைமை மேல் உள்ள குறைகளை கூறுங்கள் என்றும் கூறி நிர்வாகிகளிடம் கமல்ஹாசன் கருத்துக்களை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் MP ராகுல் காந்தியின் நடைபயணத்திற்கு அசாம் காவல்துறை தடை விதித்துள்ளது. பாரத் ஜோடோ நியாய யாத்ரா மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி அசாம் மாநிலத்தில் தற்போது நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். 833 கிலோமீட்டர் தூரம் அசாம் மாநிலத்திற்குள் பயணித்து அருணாச்சல பிரதேச மாநிலத்தை அவரது நடைபயணம் அடைய உள்ளது. இந்நிலையில் அசாம் மாநிலத்தின் முக்கிய நகரமான கவுஹாத்தி நகருக்குள் ராகுல் நடைபயணம் மேற்கொள்ள அசாம் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதனிடையே கவுஹாத்தியில் ராகுலின் வாகனத்தை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலில் முடிந்தது. காவல்துறையின் தடுப்புகளை காங்கிரஸ் தொண்டர்கள் தூக்கி எறிந்ததால் ராகுல் காந்தியின் கண்முன்னே தொண்டர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். குரூப் 1 தேர்வில் துணை ஆட்சியராக தேர்வு செய்யப்பட்ட கலைவாணி தனக்கு TNPSC அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதுகுறித்த வழக்கு விசாரணையை February 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவிட்டார்.
34 நபர்கள் முறைகேடாக தமிழ் வழி கல்வி சான்று பெற்று தேர்வு எழுதியதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் 34 நபர்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க டிஎன்பிஎஸ்சிக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் குரூப் 1 தேர்வில் துணை ஆட்சியராக தேர்வு செய்யப்பட்ட கலைவாணி என்பவருக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் வழி கல்வி சான்று குறித்த விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சான்றுகளை முறையாக ஆய்வு செய்யாமல் டிஎன்பிஎஸ்சி இந்த நோட்டீஸை வழங்கியுள்ளதாகவும் அதனை ரத்து செய்ய கோரியும் கலைவாணி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு குறித்து டிஎன்பிஎஸ்சி செயலாளர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பதிவாளர், மதுரை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஆகியோர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவிட்டுள்ளார். 75வது குடியரசு தினத்தை ஒட்டி மூவர்ண தேசிய கொடியை கம்பீரமாக பறக்கவிட புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிகழ்வுகளின் போது உயர பறக்க விடப்படும் தேசிய கொடிகள் ஒரு சில நேரங்களில் காற்று இல்லாமல் கம்பீரமாக காணப்படாமல் சுருண்டு கிடக்கின்றன. இதனை கருத்தில் கொண்டு 75வது குடியரசு தின விழாவை ஒட்டி கோவையைச் சேர்ந்த எல்ஜி நிறுவனம் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர். சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள தேசிய கொடி 200 அடி கம்பத்தில் 24 மணி நேரமும் கம்பீரமாக பறப்பதற்கு ஏர் கம்ப்ரஸரை பொருத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியுள்ளனர். இதுகுறித்தும் விளக்கியுள்ள அந்நிறுவனம், இது வியாபாரத்திற்காக உருவாக்கப்படவில்லை எனவும் யார் கேட்டாலும் இத்திட்டத்தின் செயல்முறைகளை கொடுக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 அமல்படுத்துவது குறித்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசிடம் உச்சநீதிமன்றம் அறிக்கை கேட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 அமல்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது. இந்த மனு தொடர்பாக ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதில் குறிப்பிட்ட சில மாநிலங்கள் பதில் மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இதுவரை பதில் மனுவை தாக்கல் செய்யாத மாநிலங்கள் அடுத்த 8 வாரங்களுக்குள் பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது. போலி வாக்காளர்கள் பெயரை நீக்கம் செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வாக்காளர்கள் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்களை நீக்குதல் உள்ளிட்டவற்றைக்கு மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும், போலி வாக்காளர் பெயர்களை நீக்குவதற்கு உரிய கவனம் செலுத்தவில்லை எனவும் பொதுநல வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்று வருகிறது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏற்கனவே இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இப்போது வரை தாக்கல் செய்யப்படவில்லை என கூறினர். இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி போலியான வாக்காளர்களை நீக்கம் செய்வதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பதில் மனுவை 2 வாரங்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். சென்னை வடபழனியில் தனியார் எலும்பு முறிவு சிகிச்சை மையத்தில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் மருத்துவ பணியாளர்கள் மீது விசிக பிரமுகர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடபழனியில் பிரபலமான புத்தூர்கட்டு என்ற எலும்பு முறிவு சிகிச்சை மையத்திற்கு விஜயலட்சுமி என்பவர் தனது கணவர் ரவியுடன் சிகிச்சைக்காக வந்துள்ளார். இருசக்கர வாகனத்தை சிகிச்சை மையத்தின் வாசலில் நிறுத்தியதால் அதனை வாகன நிறுத்தும் இடத்தில் எடுத்துச் செல்ல பணியாளர் ரவியிடம் கூறியபோது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ரவி மற்றும் உடன் வந்தவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதுகுறித்து எலும்பு முறிவு சிகிச்சை மையம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. சேலம் அருகே அயோத்தி ராமர் கோவில் விழாவை டிவியில் ஒளிபரப்புவது தொடர்பாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளு விவகாரத்தில் பாஜகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அங்குள்ள அயோத்தியாபட்டினம் ராமர் கோவில் வளாகத்தில் அயோத்தியில் நடைபெற்ற ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை டிவி மூலம் காண பாஜகவினர் ஏற்பாடு செய்தனர். ஆனால் இதற்கு முறையான அனுமதி பெறவில்லை என்று கூறி கோவில் செயல் அலுவலர் சங்கர் ஒளிபரப்பை நிறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த பாஜகவினர் செயல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து லேசான தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செயல் அலுவலர் சங்கர் காரிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் பாஜகவை சேர்ந்த 10 பேர் மீது அரசு அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர்.
இந்திய மாலத்தீவு பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் சீன உளவு கப்பல்கள் மாலத்தீவு நோக்கி செல்வதாகவும் சீன கப்பலின் நகர்வுகளை கண்காணிக்க இந்திய கடற்படைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி ஜனவரி மாதம் தொடக்கத்தில் லட்சத்தீவு சென்றதை மாலத்தீவு அமைச்சர்கள் விமர்சித்ததை தொடர்ந்து மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவில் சிக்கல் அதிகரித்து வருகிறது. இதனிடையே மாலத்தீவு அதிபரின் சீன பயணத்தை தொடர்ந்து சீனாவுக்கு சொந்தமான ஆராய்ச்சி மற்றும் உளவு கப்பல்கள் மாலத்தீவை நோக்கி நகர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங் யாங் ஹாங் 3 எனும் ஆராய்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு கப்பல் இந்திய பெருங்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி செல்வதாகவும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திற்குள் சீன உளவு கப்பல் மாலத்தீவை சென்றடையலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சீன கப்பல்கள் மாலத்தீவுக்குள் நுழையும் வரை தொடர்ந்து கண்காணிக்குமாறு இந்திய கடற்படைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே மரவகண்டி அணையில் மீன்களை வளர்ப்பதற்கும் பிடிப்பதற்குமான தடை தொடர்வதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் உள்ள பல்வேறு அணைகளில் மீன்களை வளர்க்கவும் பிடிக்கவும் மீன்வளத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக உள்மண்டல வனப்பகுதிக்குள் மரவகண்டி அணை அமைந்துள்ளது. நீர் நாய்கள், வெளிமாநில பறவைகள் உள்ளிட்டவற்றுக்கு அந்த அணையில் வளரும் மீன்கள் வாழ்வாதாரமாக உள்ளது என பறவை ஆராய்ச்சியாளர்கள் தரப்பில் கூறப்பட்டது. இதுகுறித்து எழுந்த கோரிக்கையை அடுத்து 1 ஆண்டிற்கு முன்பே மரவகண்டி அணையில் மீன்களை வளர்ப்பதற்கும் பிடிப்பதற்கும் தடை செய்யப்பட்டது. அத்தோடு சட்டவிரோதமாக மீன்களை பிடிப்பதற்கும் தடை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு உரிய மீன் வகைகளின் அழிவை தடுக்கவும் நீர்நாய் போன்ற அரிய உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் இந்த தடை நீடிப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது.